1947 உலக வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஆண்டு. ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் ஒரே நாடாக விளங்கிய இந்தியா சுதந்திரத்தின் போது 3 நாடுகளாக பிரிந்தன. அதில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவு ஒரு நிலத்தின் பிளவு மட்டுமல்ல, அது மனித உள்ளங்களின் பிளவும் கூட. இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கான மகிழ்ச்சிக்கு பின்னால் ஒரு இரத்த ஆறே ஓடியது. ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை ஒடுங்கி போன துயரம் அது. இந்த வீடியோவில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் கதையை முழுமையாக பேசப்போகிறோம். ஏன் பிரிவு நடந்தது, எப்படி நடந்தது, யாரெல்லாம் காரணம், அதன் விளைவுகள் என்ன போன்ற சிந்திக்க வைக்கும் பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவை பற்றி பேசுவதற்கு முன்பு நாம் முகலாய பேரரசில் இருந்து இந்தியாவை பார்க்க வேண்டும். 1526 தொடங்கி 1857 வரை இந்தியாவின் பெரும் பகுதியை ஆட்சி செய்த பேரரசு முகலாய பேரரசு. முக்கியமாக இந்தியா முழுவதும் முகலாய பேரரசு ஆட்சி செய்த காலம் 18ஆம் நூற்றாண்டு. இந்திய வரலாற்றின் முக்கியமான காலகட்டமாக பார்க்கப்படும் முகலாய பேரரசின் முதல் அரசர் பாபர் தான். இவர்தான் மாபெரும் முகலாய சாம்ராஜ்யத்தின் மிக முக்கிய தொடக்கப்புள்ளி. ஆனாலும் 1526 முதல் 1530 வரை 4 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தார் பாபர். பாபரின் பிறப்பிடம் மத்திய ஆசியா பகுதியைச் சேர்ந்த உஸ்பெகிஸ்தான். அங்குள்ள பெர்கானா பகுதியில் உமர் ஷேக் மிர்சா என்ற சிறுநில மன்னரின் மகன்தான் ஜஹாருதீன் முகமது என்ற இயற்பெயர் கொண்ட பாபர். 1483 பிறந்த பாபர் தந்தை வழியில் இந்தியா மீது படையெடுத்த தைமூர் வம்சாவளியையும் தாய் வழியில் மங்கோலிய வம்சாவளியையும் சேர்ந்தவர். பாபருக்கு 11 வயது இருக்கும் போதே அவருடைய அப்பா இறந்து விடுகிறார். இதனால் அப்போதே அரியணை ஏறி போர்க்களம் கண்டாராம் பாபர். பாபரின் மிக பெரிய கனவே ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அரசராக பொறுப்பேற்ற பின்னர் மத்திய ஆசியாவை தன் வசப்படுத்தும் முனைப்பில் இறங்கினார் பாபர். ஆனால் அப்பகுதியில் மாபெரும் சாம்ராஜ்யங்கள் ஏற்கனவே இருந்ததால் தன் முயற்சியில் தோல்வியடைந்த பாபர் அடுத்து தெற்கு ஆசியாவை நோக்கி வந்தார். 1519 தொடங்கி 1523-24 வரை பயணமும் போர்க்களமுமாக இருந்த பாபர் இறுதியில் காபுல், அதாவது இன்றைய ஆப்கானிஸ்தான், லாகூர் போன்ற பகுதிகளை நோக்கி வருகிறார். அப்போது இந்தியாவை ஆண்டு வந்தது டெல்லி சுல்தான்களின் மன்னன் இப்ராஹிம் லோடி. இவருடைய உறவினரும் எதிரியுமான தௌலத்தான் லோடியிடம் இருந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வாருங்கள் என பாபருக்கு அழைப்பு வருகிறது. இதேபோல ராணா சங்கா என்ற ராஜபுத்திர கூட்டமைப்பின் தலைவரிடம் இருந்தும் பாபருக்கு அழைப்பு வந்துள்ளது. மேலும் சில அழைப்புகளும் பாபருக்கு கிடைத்தது. அழைப்பு இந்தளவுக்கு விடுக்கப்பட காரணம் டெல்லி சுல்தான்களின் ஆட்சி மீது மக்களுக்கும் அவருடன் இருந்தவர்களுக்குமே கூட மிக பெரிய அதிருப்தி இருந்தது என சொல்லப்படுகிறது. இதை அறிந்த பாபரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா போன்ற ஒரு மிக பெரிய நிலப்பரப்பில் தன் ஆட்சியை அமைக்க கவனம் செலுத்தினார். அதன்படி பட்டுப்பாதை என்கிற சில்க் ரூட் வழியாக 1524 லாகூர் வழியாக இந்தியா வந்தார் பாபர். ஆனால் இப்ராஹிம் லோடியை எதிர்க்கும் முன்பே தௌலத் கான் லோடி மனம் மாறி பாபர் மீதே போர் தொடுக்கிறார். அதாவது பாபரை அழைத்த தௌலத் கான் லோடியே மனமாறி பாபரை எதிர்க்கிறார். இதையடுத்து தௌலத் கான் லோடியை வெற்றி பெற்று ஒரு வெற்றியுடனேயே இந்தியாவுக்குள் நுழைகிறார் பாபர். தொடர்ந்து இந்தியாவிற்குள் நுழைந்த பாபர் டெல்லி சுல்தான்கள் மீது ஏப்ரல் 21, 1526 போர் தொடர்ந்தார். அதுதான் முதலாம் பானிபட் போர். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள், யானைகள், குதிரைகள் கொண்ட படையை கொண்ட இப்ராஹிம் லோடியை வெறும் 12,000 வீரர்களை கொண்ட தன் படை மூலம் வெற்றி அடைந்தார் பாபர். அதற்கு காரணம் பாபரிடம் இருந்த பீரங்கி படை. கிட்டத்தட்ட ஒரே நாளில் இந்த போர் முடிந்ததாக வரலாறு சொல்கிறது. இப்படியே பாபர் மூலம் முதலாக முகலாய பேரரசு இந்தியாவுக்குள் வந்துள்ளது. முதலில் இந்தியாவில் பீரங்கிகளை கொண்டு வந்ததும் பாபர் தான். இதற்கடுத்தும் பாபருக்கு அடுத்தடுத்து போர்கள் காத்திருந்தன.
அந்த வகையில் 1527இல் கானுவா போர், அதாவது ராணா சங்காவுக்கு எதிராக, 1528இல் சந்தேரி போர், மேதினி ராய்க்கு எதிராக, 1529இல் காக்ரா போர், முகமது லோடி மற்றும் நசுரத் ஷா ஆகியோருக்கு எதிராக. இதில் அவரை இந்தியாவுக்கு அழைத்த ராணா சங்காவுக்கு எதிராக கூட போராடினார் பாபர். அனைத்திலும் வெற்றி பெற்றார். அடுத்தடுத்த இந்த போர்களின் வெற்றி சந்தேரியையும் பீகாரையும் வங்காளத்தையுமே இவர் வசம் கொண்டு வந்தது. இந்தியாவில் 4 ஆண்டுகளே இருந்த போதிலும் கூட இவரது அரசு காபூலில், அதாவது தற்போதைய ஆப்கானிஸ்தான் காபூலில் இருந்து வங்காளம் வரை பரவியிருந்தது. இதுதான் பின் நாட்களில் முகலாய பேரரசின் கட்டமைப்புக்கு அடித்தளமானது. இதற்கு பிறகு 1530இல் 48 வயதில் பாபர் மரணமடைந்து விட்டார். தன் மகன் ஹுமாயூனுக்காகத்தான் பாபர் தன்னுயிர் நீத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஹுமாயூன் ஒருமுறை நோய்வாய்ப்பட்டிருந்ததாகவும், அவரை மீட்க இறைவனுக்கு மிக பெரிய ஒரு விஷயத்தை தானமாக கொடுக்குமாறு சிலர் பாபரிடம் அறிவுறுத்தினார்களாம். அதை ஏற்ற பாபர் தன்னிடம் இருந்த உயிரை இறைவனுக்கு அர்ப்பணித்து மகன் ஹுமாயூனின் உயிரை காத்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹுமாயூன் தான் பாபருக்கு அடுத்த முகலாயர்களின் ஆட்சியை கொண்டு சென்றது. பாபரின் இறப்புக்கு பின் அவரது மகன் ஹுமாயூன் தந்தையின் மகுடத்தை பெற்றார். ஆனால் ஹுமாயூனுக்கு எதிராக ஒரு வலுவான எதிரி எழுந்தான். அவர்தான் ஷேர்ஷா சூரி. 1540இல் ஷேர்ஷா ஹுமாயூனை தோற்கடித்து முகலாய பேரரசை கைப்பற்றினார். இதன் விளைவு ஹுமாயூன் பல ஆண்டுகள் அகதியாக கிழக்கு எல்லைகளில் வாழ்ந்தார். ஆனால் அவரது மனம் ஒரே நோக்கத்தில் இருந்தது. அது இந்தியாவின் மன்னராகும் கனவு. இதனால் 1555இல் ஹுமாயூன் டில்லியை மீண்டும் கைப்பற்றினார். ஆனால் அதுவும் சிறிது காலம்தான். சில மாதங்களுக்கு பிறகு ஹுமாயூன் இறந்தார். பேரரசர் அக்பர் என அழைக்கப்படக்கூடிய அபுல்பாத் சலாலுத்தீன் முகமது அக்பர் என்பவர் 3வது முகலாய பேரரசராக ஆனார். இவர் 1556 முதல் 1605 வரை ஆட்சி புரிந்தார். இவர் தன் தந்தை ஹுமாயூனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர். ஒரு வலிமையான ஆளுமையாகவும் வெற்றிகரமான தளபதியாகவும் திகழ்ந்த அக்பர் படிப்படியாக முகலாய பேரரசை விரிவுபடுத்தி பெரும்பாலான இந்திய துணை கண்டத்தை முகலாய பேரரசுக்குள் கொண்டு வந்தார். எனினும் அக்பரின் சக்தியும் செல்வாக்கும் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவியிருந்தது. இந்திய வரலாற்றின் போக்கை அக்பரின் ஆட்சியானது பெருமளவு மாற்றியது. அக்பரின் ஆட்சியின் போது முகலாய பேரரசின் அளவு மற்றும் செல்வமானது மும்மடங்கானது. அக்பருக்கு இலக்கியங்களை பிடிக்கும். இதன் காரணமாக சமஸ்கிருதம், உருது, பாரசீகம், கிரேக்கம், லத்தீன் மற்றும் காஷ்மீரி ஆகிய மொழிகளில் எழுதப்பட்ட 24,000 தொகுதிகளை உடைய ஒரு நூலகத்தை உருவாக்கினார். அக்பர் 49 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்தார். ஒரு யானை சண்டையின் போது இவருடைய குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட சண்டையை கண்டு அளவிட முடியாத ஆத்திரத்தால் அவர்கள் மீது கோபப்பட்டார். அதன் காரணமாக ஏற்பட்ட இரத்த கொதிப்பால் படுக்கையில் வீழ்ந்த இவர் பின்னர் அதிலிருந்து எழுந்திருக்கவே இல்லை. தந்தை இறந்த ஒரு வாரத்திற்கு பிறகு 36 வயதான சலீம் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய பெயர் இனி சலீமோ அல்லது அக்பர் அவரை செல்லமாக அழைத்த ஷேக் பாபாவோ அல்ல. இந்தியாவின் சிம்மாசனத்தில் அமர்ந்த இவரின் புதிய பெயர் நூருதீன் முகமது ஜஹாங்கீர். அக்பரின் மகன் ஜஹாங்கீர் கலை, ஓவியம், நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். அவருடைய ராணி நூர்ஜஹான் அரசாங்கத்தில் மிகுந்த அதிகாரம் பெற்றார். ஜஹாங்கீர் நோய்வாய்ப்பட்டு உடல் தளர்ச்சியும் உள்ள தளர்ச்சியும் அடைந்த பொழுது இவரே ஆட்சி பொறுப்பை தம் கையில் எடுத்துக்கொண்டு திறம்பட ஆட்சி செய்தார். ஜஹாங்கீர் காலத்தில்தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள் அனுமதிக்கப்பட்டது. இன்றைய இந்தியாவின் வரலாற்றை மாற்றிய ஒரு முக்கியமான நிகழ்வு. ஜஹாங்கீர் காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு சூரத் நகரில் ஒரு தொழிற்சாலையை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டது. 1608இல் கேப்டன் வில்லியம் ஆக்கின்ஸ் ஜஹாங்கீரிடம் இருந்து அனுமதி பெற்று இந்தியாவில் வர்த்தக நடவடிக்கைகளை தொடங்கினார். ஜஹாங்கீர் கிபி 1627இல் காலமானார். இளவரசர் குர்ரம் ஷாஜஹான் என்ற பட்டத்துடன் அரியணை ஏறினார். இவர் ஜஹாங்கீரின் 3வது மகன் ஷாஜஹான். இவரது உண்மையான பெயர் சிகாபுதீன் முகமது குர்ரம்.
இவர்தான் முகலாய பேரரசின் 5வது பேரரசர். 1627ஆம் ஆண்டு அக்டோபரில் ஜஹாங்கீரின் மரணத்திற்கு பிறகு தனது தம்பி சஹாரியார் மிர்சாவை தோற்கடித்த பிறகு ஷாஜஹான் ஆக்ரா கோட்டையில் பேரரசராக தனக்கு மகுடம் சூட்டிக்கொண்டார். இவர் செங்கோட்டை, ஷாஜஹான் மசூதி மற்றும் தாஜ்மஹால் ஆகிய பல்வேறு நினைவு சின்னங்களை கட்டினார். 1657ஆம் ஆண்டு செப்டம்பரில் ஷாஜஹானுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இவர் தனது மூத்த மகன் தாரா சிக்கோவை தனது வாரிசாக நியமித்தார். இந்த நியமிப்பு இவரது 3 மகன்களுக்கிடையே வாரிசு பிரச்சினைக்கு எடுத்துச் சென்றது. இந்த பிரச்சினையில் இருந்து ஷாஜஹானின் 3வது மகன் அவுரங்கசீப் வெற்றியாளராக உருவானார். முகலாய பேரரசின் 6வது பேரரசரானார். 1658ஆம் ஆண்டு ஜூலையில் ஷாஜஹான் உடல்நலக்குறைவில் இருந்து மீண்டு வந்தபோது அவுரங்கசீப் தனது தந்தையை ஆக்ரா கோட்டையில் சிறைப்படுத்தினார். 1666ஆம் ஆண்டு ஜனவரியில் இறக்கும் தருவாயி வரை ஷாஜஹான் சிறையிலேயே இருந்தார். சிறையில் இருந்து தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே அவர் இறந்தார். இறப்பிற்கு பிறகு தாஜ்மஹாலில் இவரது மனைவி மும்தாஜுக்கு அருகில் இவர் புதைக்கப்பட்டார். ஷாஜஹானின் ஆட்சியின் போது இஸ்லாமியர் புத்துயிர் இயக்கங்களான நக்ஷபந்தியா போன்றவை முகலாய கொள்கைகளில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தன. முகலாய சாம்ராஜ்யத்தின் 6வது சக்கரவர்த்தியாக பதவி வகித்தவர் அவுரங்கசீப். இந்த வரலாற்றில் அவுரங்கசீப் அளவுக்கு விரிந்து பரந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டவர்கள் யாரும் இல்லை. அவரிடம்தான் கோஹினூர் வைரம் இருந்தது. ஜவுளித்துறையானது முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தின் போது மிகச் சிறந்த முறையில் வளர்ச்சியடைந்தது. 1707 அவுரங்கசீப் 89 வயதில் உயிரிழந்தார். அவர் மறைந்தபோது அவருடைய உடலை அவர் விரும்பியபடி சாதாரண கல்லறையில் புதைத்தனர். 1707 அவுரங்கசீப் இறந்த பின் முகலாய பேரரசு படிப்படியாக பலவீனமடைந்தது. அவுரங்கசீப்பின் இறப்புக்கு பின் கடைசியாக பஹாதுர் ஷா ஜாபர் 1857 குத்தகை புரட்சியின் போது தலைமை கவர்னராக இருந்தார். பிரிட்டிஷ் அவரை கைது செய்து மியான்மருக்கு அனுப்பி வைத்தது. அவர் 1862இல் ரங்குவில் சிறையில் இறந்தார். அவருடனே முகலாய பேரரசின் கதையும் முடிவுற்றது. அந்த காலத்தை பயன்படுத்தி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவின் அரசியல் கட்டுப்பாட்டை கைப்பற்றத் தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியா அரசியலிலும் சமூகத்திலும் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருந்தது. 1857 சிப்பாய் புரட்சி தோல்விக்கு பிறகு இந்தியா நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சிக்குள் வந்தது. இங்கிலாந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை இன்னும் வலுவாக்கியது. ஆங்கிலேய அரசு கம்பீரமான நிர்வாகத்தை, ஆனால் கடுமையான சுரண்டலை கொண்டு வந்தது. இதன் விளைவு இந்தியர்கள் அரசு வேலை, கல்வி, அரசியல் அதிகாரத்தில் புறக்கணிக்கப்பட்டனர். இந்தியர்களுக்கு சட்டமன்றத்தில் இடமில்லை, அதிகாரத்தில் பங்கு இல்லை. ஆங்கிலேயர்களின் விதிகள் இந்தியர்களது பண்பாட்டையும் வாழ்க்கையையும் பாதிக்கத் தொடங்கியது. இந்திய பொருளாதாரம் அழிக்கப்பட்டு பயிர்கள் மற்றும் வளங்கள் வாடகைக்கு எடுக்கப்பட்டன. இன்றைய IAS, IPS போன்ற இந்தியன் சிவில் சர்வீசஸ் தேர்வுகள் லண்டனில் மட்டும் நடந்தது. சாதாரண இந்தியர்களுக்கு அதுவரைக்கும் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இதனால் இந்தியாவில் ஒரு அமைதி வழி போராட்டத்தின் கட்டமைப்பு தேவையாக இருந்தது. ஹாலன் ஆக்டோவியன் ஹியூம் ஒரு ஆங்கிலேய சிவில் சர்வீஸ் அதிகாரி. இந்திய விவசாயிகளின் துன்பங்களை நேரடியாக பார்த்தவர். இவர்தான் 1885இல் இந்தியன் நேஷனல் யூனியன், இந்தியன் நேஷனல் காங்கிரஸை உருவாக்கியவர். இது இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் ஒரு மைல்கல்லாக மாறியது. ஹாலன் ஆக்டோவியன் ஹியூமனால் உருவாக்கப்பட்ட இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் ஒரு மைல்கல்லாக உருவானது. இந்தியர்களின் உரிமைகளுக்காகவும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்தியர்களின் பலதரப்பட்ட குரல்களை ஒன்றுபடுத்துவதற்கும் அவர்களின் உரிமைகளுக்காக வாதிடுவதற்கும் இந்தியர்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. உமேஷ் சந்திர பானர்ஜி, தாதாபாய் நௌரோஜி, ஆலன் ஆக்டோவியன் ஹியூம், சுதேந்திரநாத் பானர்ஜி மற்றும் வில்லியம் வெட்டன்பன் ஆகியோர் INCயின் ஆரம்பகால தலைவர்களுள் சிலர். ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் இந்திய சுயராஜ்யத்தின் ஆதரவாளராக இருந்தவர். இந்திய சுதந்திரத்தின் கருத்தை வலுவாக ஆதரித்தார்.
1885ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தொடக்க காலத்தில் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கவில்லை. அப்போது இதன் குறிக்கோள் கல்வி கற்ற இந்தியர்களுக்கு அரசில் பெரும் பங்கு வாங்கி தருவதுதான். உமேஷ் சந்திர பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் வில்லியம் வெட்டர்பன் ஆகியோரால் தொடங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முதல் தலைவராக பம்பாயில் 1885 டிசம்பரில் நடந்த கூட்டத்தில் உமேஷ் சந்திர பானர்ஜி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதில் 72 உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். முதல் கூட்டம் பூனேயில் நடப்பதாக இருந்தது. ஆனால் பிளேக் எனும் கொள்ளை நோய் பூனேயில் இருந்ததால் அந்த கூட்டம் பம்பாய்க்கு மாற்றப்பட்டது. இதன் இரண்டாம் கூட்டம் 1886 டிசம்பர் 27இல் நடைபெற்றது. இதில் 436 பேர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டின் தலைவராக தாதாபாய் நவ்ரோஜி அறிவிக்கப்பட்டார். இவரின் முயற்சியால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்று பெயர் மாற்றப்பட்டது. இந்த மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜியின் இந்தியன் நேஷனல் யூனியன் காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது. மூன்றாவது மாநாடு சென்னையில் 1887 டிசம்பர் 27இல் நடைபெற்றது. ஆங்கிலேய அரசின் எதிர்ப்பு காரணமாக காங்கிரஸ் கொள்கை மாற்றம் கண்டது. அதன் பிறகு இந்த கட்சி விடுதலை போரில் தீவிரம் காட்டத் தொடங்கியது. 1907இல் காங்கிரஸில் தீவிர போக்குடையோர், மிதப்போக்குள்ளோர் என 2 குழுக்கள் உருவாகியது. தீவிர போக்குடையோர் பாலகங்காதர திலகர் தலைமையிலும், மிதப்போக்குடையோர் கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையிலும் இயங்கினர். பாலகங்காதர திலகரின் செல்வாக்கால் காங்கிரஸ் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த பெரும் இயக்கமாக உருவாக்கியது. லட்சக்கணக்கான மக்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டியது. இந்திய விடுதலை போரில் முதன்மையான இடம் பிடித்த பாலகங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, லாலா லஜபத ராய், பிபின் சந்திர பால், முகமது அலி ஜின்னா, தாதாபாய் நவ்ரோஜி, வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்ற தலைவர்களை காங்கிரஸ் கட்சி உருவாக்கியது. காந்தி 1915இல் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பினார். தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையருக்கு எதிராக அறவழிப்போர் நடத்தியதால் அவர் புகழ் இந்தியாவிலும் பரவி இருந்தது. தாயகம் திரும்பியதும் தன்னை இந்திய விடுதலை போரில் ஈடுபடுத்தி கொண்டார். அறவழி பாதையை ஆதரித்தாலும் முதலாம் உலகப் போரில் ஆங்கிலேயர்களை ஆதரித்தார். காங்கிரஸ் இயக்கம் அன்னி பெசன்ட் அவர்களின் தன்னாட்சி இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்தது. இந்து முஸ்லிம் ஒற்றுமை வேண்டி காலிபத் இயக்கத்தை ஆதரித்தார். டிசம்பர் 1917ஆம் ஆண்டில் கல்கத்தாவில் நடந்த மாநாட்டில் இந்திய காங்கிரசின் தலைவராக ஓராண்டிற்கு தேர்வானார் காந்தி. 1885இல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்திய மக்களை ஒற்றுமையில் சேர்க்கும் முயற்சியில் உருவானது. ஆனால் சில வருடங்களில் சில முஸ்லிம்கள் காங்கிரஸ் ஒரு இந்து அமைப்பாகவே மாறிவிட்டதாக நம்பினர். இது இந்திய முஸ்லிம்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கியது. ஒரு காலத்தில் அரசில் இருந்தவர்கள் இப்போது குறைந்த அதிகாரம் கொண்ட சிறுபான்மையாக மாறினர். அந்த பயம் படிப்படியாக ஒரு தனி அரசியல் அடையாளத்திற்கான தேடலாக மாறியது. அதற்காக 1906இல் தங்கள் உரிமைகளை பாதுகாக்க ஆல் இண்டியன் முஸ்லிம் லீக் என்ற ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதுதான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவதற்கான முதல் காரணமாக அமைந்தது. முஸ்லிம்கள் ஒரு தனி நாடு என்ற வகுப்புவாத கருத்தை முதலில் இந்திய அரசியலில் விதைத்தவர் முஸ்லிம் சீர்திருத்தவாதியான சர் சையத் அகமது கான் என்பவர்தான். இந்தியாவின் முதல் முஸ்லிம் அரசியல் கட்சி AIML, அகில இந்திய முஸ்லிம் லீக். 1906ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி அகில இந்திய முஸ்லிம் லீக் பிரிட்டிஷ் இந்தியாவின் டாக்காவில், அதாவது தற்போதைய வங்கதேசத்தில் நிறுவப்பட்டது. முஸ்லிம் லீக் கட்சி 1906ஆம் ஆண்டு உருவானாலும் முகமது அலி ஜின்னா 1913இல் தான் அகில இந்திய முஸ்லிம் லீக்கில் சேர்ந்தார். காங்கிரஸ் கட்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து படிப்படியாக சுதந்திர இந்தியாவை நிறுவுவதற்காக போராடிய போது முஸ்லிம் லீக் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு விசுவாசத்தை முன்வைத்தது. ஆரம்பத்தில் காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் இணைந்து செயல்பட்டது. ஆனால் காலப்போக்கில் மத அடிப்படையிலான அரசியல் வலுப்பெற்றது. 1916இல் லக்னோ ஒப்பந்தம் என்பது இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் அகில இந்திய முஸ்லிம் லீக் ஆகிய 2 கட்சிகளுக்கும் இடையேயான ஒரு உடன்படிக்கை.
இந்த ஒப்பந்தம் டிசம்பர் 1916இல் லக்னோவில் நடைபெற்ற கூட்டத்தின் போது கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் இரு கட்சிகளுக்கும் இடையே அரசியல் ஒற்றுமையை ஏற்படுத்தியது, மேலும் எதிர்கால சீர்திருத்தங்களுக்கு அடித்தளம் அமைத்தது. காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஆகிய இரண்டும் இணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டது. இது ஒரு நம்பிக்கையை உருவாக்கியது, ஆனால் அது நீண்ட நாள் நிலைக்கவில்லை. முஸ்லிம் லீக்கின் ஆரம்ப ஆண்டுகளில் நாட்டின் பிரிவினை இந்திய முஸ்லிம்களின் மனதில் இல்லை என்றாலும் 1930க்கு பிறகு அது வந்தது. முஸ்லிம் லீக்கின் தலைவர்கள் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே தேசமல்ல என்றும், பல நூற்றாண்டுகளாக இணைந்து வாழ்ந்து வந்தாலும் அவர்கள் தனித்தனி கலாச்சாரங்களையும் அடையாளங்களையும் கொண்டுள்ளனர் என்றும் பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். 1940ஆம் ஆண்டு ஜின்னா லாகூரில் ஒரு உரை நிகழ்த்தினார். அதில் அவர் ஒரு தேசமாக வாழ்வது சாத்தியமற்றது என்று பேசினார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம் லீக் ஒரு முக்கிய தலைப்பாக இருந்தது. முஸ்லிம் லீக்கின் மிக முக்கியமான முகங்களில் ஒருவரான முகமது அலி ஜின்னா இரு நாடுகள் கோட்பாட்டின் முகமாக மாறினார். இது இறுதியில் நாட்டின் பிரிவினைக்கு வழிவகுத்தது. 1940இல் லாகூர் தீர்மானம் அகில இந்திய முஸ்லிம் லீக்கின் பொது அமர்வில் நிறைவேற்றப்பட்டது. இது பாகிஸ்தானை உருவாக்கும் கோரிக்கையை முன்வைத்தது. மார்ச் 22 முதல் 24 வரை லாகூரில் நடந்த அகில இந்திய முஸ்லிம் லீக்கின் கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது பிறகு பாகிஸ்தான் தீர்மானம் என்று அழைக்கப்பட்டது. இந்த தீர்மானம் இந்திய முஸ்லிம்களுக்கு ஒரு தனி அரசை அமைக்கும் கோரிக்கையை முன்வைத்தது. லாகூர் தீர்மானத்தின் விளைவு பாகிஸ்தான் நாட்டின் உருவாக்கம் மற்றும் இந்தியாவின் பிரிவினைக்கு வழிவகுத்தது. இது இந்திய முஸ்லிம்களின் அரசியல் நிலை மற்றும் சுதந்திர கனவு ஆகியவற்றின் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக பதிவானது. 1940களில் இரண்டாம் உலகப் போர் ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பான் போன்ற அச்சு நாடுகள், பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா, சோவியத் யூனியன் மற்றும் சீனா போன்ற நேச நாடுகள் ஆகியவற்றுக்கு இடையில் நிகழ்ந்த ஒரு உலகளாவிய மோதல். 1939 முதல் 1945 வரை நடைபெற்ற இந்த போர் மனித வரலாற்றில் மிக பெரிய போராகும். இரண்டாம் உலகப் போரில் இங்கிலாந்து ஆளுமையின் கீழ் இருந்த இந்தியாவின் பங்கு மகத்தானது. போர் நடந்த காலகட்டத்தில் இந்தியாவில் விடுதலை போராட்டம் மிகவும் இருந்தது. அப்போது இந்திய படைகளை நேச படைகளுக்கு ஆதரவாக போரில் ஈடுபடுத்த ஆங்கிலேய அரசு முடிவு செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கினால் இந்திய படைகள் இங்கிலாந்துக்கு ஆதரவாக இருக்கும் என்று கூறியது. ஆனால் ஆங்கிலேய அரசு காங்கிரசின் இந்த கோரிக்கையை நிராகரித்தது. தனது அதிகார பலத்தை பயன்படுத்தி இந்திய படைகளை போரில் ஈடுபடுத்தியது. பர்மா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட தனது நட்பு நாடுகளுக்கு இந்திய படைகளை இங்கிலாந்து அனுப்பி வைத்தது. அங்கு நேச நாட்டு படைகளுடன் இணைந்து இந்திய வீரர்கள் அச்சு நாட்டு படைகளுக்கு எதிராக போரிட்டனர். அந்த வகையில் இந்த போரில் உலகம் முழுவதும் சுமார் 25 லட்சம் இந்திய வீரர்கள் போரில் ஈடுபடுத்தப்பட்டனர். இவர்களில் 87,000த்திற்கும் மேற்பட்டோர் வீர மரணம் அடைந்தனர். இதற்கிடையே தங்கள் கோரிக்கையை நிராகரித்ததோடு இந்திய படைகளை போரில் ஈடுபடுத்த ஆங்கிலேய அரசு தீர்மானித்ததை எதிர்த்து 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காங்கிரஸ் தொடங்கியது. ஆனால் அகில இந்திய முஸ்லிம் லீக் ஒரு தனி நாடு கோரிக்கையை வைத்தது. உலக வரலாற்றில் இதுவரை பார்க்காத வகையில் மிக பெரிய அளவில் நடைபெற்ற இரண்டாம் உலகப் போரில் கிட்டத்தட்ட 10 கோடி வீரர்கள் பங்கேற்றனர். 7 ஆண்டுகள் நீடித்த போரில் வீரர்கள், அப்பாவி பொதுமக்கள் என சுமார் 8 கோடி மக்கள் உயிரிழந்தனர். 1945இல் இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த நிலையில் இந்தியாவில் சுதந்திர போராட்டம் மிகவும் தீவிரம் அடைந்தது. இந்தியர்களை கட்டாயமாக சேர்ப்பதில் இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு உடன்பாடில்லை. பல காலங்களாக தேசிய காங்கிரஸ் மகாத்மா காந்தி மற்றும் ஜவஹர்லால் நேருவால் ஒரு சுதந்திர இயக்கமாக நடத்தப்பட்டது. 1942இல் இந்தியாவை விட்டு வெளியேறு, அதாவது வெள்ளையனே வெளியேறு எனும் இயக்கத்தை தொடங்கினர். பிறகு இதற்காக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். விடுதலை போராட்டத்திற்கு உள்ளூர் ஆதரவு தேவைப்பட்டதால் ஆங்கிலேயர்கள் முகமது அலி ஜின்னாவை நாடினர். இவர்தான் பாகிஸ்தான் பிரிவிற்கான முக்கிய காரணம்.
அவர் அகில இந்திய முஸ்லிம் லீக் எனும் இயக்கத்தின் மூலம் அதிகப்படியான முஸ்லிம்களின் ஆதரவை பெற்றிருந்தார். போரில் தன்னுடன் உடன்படிக்கை செய்து கொண்டால் முஸ்லிம்களுக்கு தனி மாநிலம் உருவாக்கி தருவதாக ஆங்கிலேயர்கள் ஜின்னாவிற்கு உறுதியளித்தனர். முஸ்லிம் மக்கள் மொத்த மக்கள் தொகையில் 25% மட்டுமே இருந்தனர். பிரிட்டிஷ் இந்தியாவில் மத அளவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக இருந்தார்கள். ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியின் முடிவுக்கு பிறகு முஸ்லிம்கள் தொடர்ந்து ஒடுக்கப்படுவார்கள் என்று ஜின்னா அச்சமுற்றார். இதனால் இஸ்லாமியர்களுக்கு தனி நாடாக பாகிஸ்தான் வேண்டும் என்று முடிவு செய்தார். போருக்கு பிறகு பிரிட்டனில் உருவான கிளமெண்ட் அட்லியின் தொழிற்கட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது பிரிட்டனின் பொருளாதாரம் முடங்கியிருந்தது. இதனால் பிரிட்டனை விட பெரிய சாம்ராஜ்யமான இந்தியாவை பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்தில் வைத்திருப்பது இன்னும் பெரிய பொருளாதார வீழ்ச்சியை உருவாக்கும். இதனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என முடிவெடுத்தது பிரிட்டன். ஆனால் முகமது அலி ஜின்னாவுக்கு தனி நாடை உருவாக்கி தருவதாக வாக்கு கொடுத்திருந்ததால் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளையும் பார்க்க வேண்டியிருந்தது. 1947 மார்ச் மாதம் 24ஆம் தேதியன்று லார்ட் மவுண்ட்பேட்டன் வைஸ்ராயாகவும் இந்திய கவர்னர் ஜெனரலாகவும் பதவியேற்றார். 1947 ஜூன் 2ஆம் தேதியன்று பிரிவினை திட்டத்தை, அதாவது மவுண்ட்பேட்டன் பிளானை மவுண்ட்பேட்டன் இந்திய தலைவர்களிடம் முன்வைத்தார். அடுத்த நாள் ஜவஹர்லால் நேரு, ஜின்னா மற்றும் சீக்கிய சமுதாய பிரதிநிதி பல்தேவ் சிங் ஆகியோரால் இந்திய ரேடியோவில் பிரிவினை திட்டம் பற்றி நாட்டு மக்களிடம் எடுத்துரைத்தனர். இந்தியாவில் பிரிட்டிஷின் காலனி ஆதிக்கமானது 1947ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. பல காலங்களாக நடந்த சுதந்திர போராட்டத்தின் காரணமாக இந்தியாவுக்கு இந்த விடுதலை கிடைத்தது. ஆனால் அந்த விடுதலையானது அவர்கள் எதிர்பார்த்த அளவு அவ்வளவு இனிதாக அமையவில்லை. சுதந்திர இந்தியாவில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பதட்டமான சூழ்நிலை உருவானது. இதனால் இந்தியா 2 நாடுகளாக பிரிக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் முஸ்லிம்கள் அதிகம் கொண்ட பாகிஸ்தானும் மதசார்பற்ற இந்தியாவும் உருவானது. இதனால் சுமார் 15 மில்லியன் மக்கள் அகதிகளாக மாறினர். அவர்கள் தங்கள் வீடுகள் மற்றும் உடைமைகளை விட்டு வேறு ஒரு புதிய நாட்டிற்கு பயணித்தனர். இந்தியாவில் இருந்து பயணித்து அவர்கள் மேற்கு நோக்கி பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தனர். இந்துக்களும் சீக்கியர்களும் கிழக்கு நோக்கி இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தனர். இந்தியா பாகிஸ்தான் நடுவே எல்லைக்கோட்டை உருவாக்கியவர் பெயர் சிரில் ஜான் ரட்க்ளிஃப். இவர் பிரிட்டிஷ் வழக்கறிஞர். ஜான் ரட்க்ளிஃப் எல்லைக்கோட்டை வகுத்த போது இந்துக்களும் சீக்கியர்களும் பெரும்பான்மையாக இருந்த பகுதியை இந்தியாவுக்கும் முஸ்லிம்கள் அதிகம் இருந்த பகுதியை பாகிஸ்தானுக்குமாக பிரித்தார். ரட்க்ளிஃப் பற்றிய இன்னொரு சுவையான தகவலும் உள்ளது. இந்தியாவை 2 நாடாக பிரித்த அவர் இதற்கு முன்னர் இந்தியாவிற்கு ஒரு முறை கூட வந்தது கிடையாதாம். அவர் தலைமையில்தான் இந்தியாவின் எல்லையை வரைவதற்கான கமிஷன் அமைக்கப்பட்டது. வரைபடம், ஜாதி மற்றும் மதத்தின் எண்ணிக்கைகளை வைத்து ஒரு யூகத்தில் நாட்டை பிரித்துள்ளார். 1947ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி ரட்க்ளிஃபை இந்தியாவுக்கு வரவழைத்த போதுதான் அவருக்கு நாடு பிரிக்கும் பணி ஒதுக்கப்பட்டிருந்ததை பிரிட்டிஷ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவை 5 வாரங்களுக்குள் 2ஆக பிரிக்க வேண்டும் என்று ரட்க்ளிஃபுக்கு காலக்கெடு நிர்ணயித்தது பிரிட்டிஷ் அரசு. இப்படியாக ஒரு எல்லையை திடீரென்று அவசரமாக உருவாக்கியதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் வீடற்றவர்களாகவும் அகதிகளாகவும் ஆனார்கள். இந்தியா பாகிஸ்தான் நாட்டு வரைபடத்தை 1947 ஆகஸ்ட் 9 முதல் 14ஆம் தேதிக்குள் ரட்க்ளிஃப் இறுதி செய்தார். ஆனால் சர்ச்சை காரணமாக சுதந்திர தினத்திற்கு முன்பு அந்த வரைபடத்தை அரசு இறுதி செய்யவில்லை. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதிதான் ரட்க்ளிஃப் எல்லைக்கோடு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதாவது நாடு பிரிக்கப்பட்ட 2 நாட்கள் கழித்து. பஞ்சாப் மாகாணம் மற்றும் வங்காளத்தை 2ஆக பிரித்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு தலா 4,50,000 சதுர கிலோமீட்டர் கிடைக்கும்படியும் தலா 88 மில்லியன் மக்கள் 2 நாடுகளுக்கும் வரும்படியும் பார்த்து கொண்டார் ஜான் ரட்க்ளிஃப். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏற்பட்ட கலவரங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 லட்சம். இதில் பஞ்சாப் பகுதியில் மட்டும் 5 லட்சம் முதல் 8 லட்சம் வரையில் உயிரிழந்தனர். 1 கோடி மக்கள் தங்கள் வசிப்பிடத்தை விட்டு வேறு பகுதிக்கு இடம்பெயர நேர்ந்தது. சுதந்திரத்திற்கான ஏற்பாட்டின் போது இமயமலை பகுதியில் இருந்த காஷ்மீரின் அரசர் ஹரி சிங் இந்தியாவுடன் இணைய முடிவெடுத்தார்.
இந்து அரசர் இந்தியாவுடன் இணைய முடிவை எடுக்க அங்கு வாழும் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்களாக இருந்ததால் சுதந்திரமடைந்த சில மாதங்களில் காஷ்மீர் மீதான உரிமை குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே சண்டை எழுந்தது. இப்போது வரை இரு நாடுகளும் காஷ்மீர் மாநிலத்தை உரிமை கோரி சண்டையிட்டு வருகின்றன. இந்தியா போன்ற சிக்கலான பிராந்தியத்தில் சரியான எல்லையை வரைவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்று எல்லையை 5 வாரத்தில் வரைந்த ரட்க்ளிஃபே பின்னர் அதனை ஒத்துக்கொண்டார். இந்த சிக்கல்கள் தீர்க்கப்படாத நிலையில் தற்போது வரை காஷ்மீர் பிரச்சனையே இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் முக்கியமான பிரச்சினைக்கு காரணமாக உள்ளது. பிரிட்டிஷ் இந்தியாவின் விடுதலையின் போது இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு தரப்பிலும் ஏறக்குறைய 1.25 கோடி மக்கள் அகதிகளாக மாறினார்கள். இந்த மக்கள் நாடு, வீடு, வசிப்பிடம், சொத்துக்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நீண்ட எல்லை பகுதியை கொண்டுள்ள இரு நாடுகளும் சில எல்லை கடப்பு வழிகளையே கொண்டுள்ளது. அதில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கும் அட்டாரி வாகா எல்லை பகுதி இரு பகுதிகளிலும் மிக முக்கியமான பகுதிகளாகவும் பலரை ஈர்க்கக்கூடியதாகவும் உள்ளது. இந்தியாவில் இருந்து 1947ஆம் ஆண்டு பாகிஸ்தான் தனி நாடாக மாறியது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தை ஆண்ட இந்து மன்னரான ஹரி சிங் ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தை இந்தியா அல்லது பாகிஸ்தானுடன் இணைய விருப்பமில்லாமல் தனித்து ஆள விரும்பினார். காஷ்மீர் பிரதேசமானது பாகிஸ்தானுடனும் இந்தியாவுடனும் இணையாமல் தனி நாடாக இருக்கும் என மன்னர் அறிவித்தார். காஷ்மீர் பிரதேசத்தை தங்களோடு இணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்த பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதிகளை கைப்பற்ற பாகிஸ்தானின் தூண்டுதலின் பேரில் அக்டோபர் 22, 1947ஆம் ஆண்டு அன்று பஷ்தூன் பழங்குடி மக்களை கொண்ட போராளிகள் குழு காஷ்மீர் பகுதிகளை கைப்பற்ற தொடங்கினார்கள். இதனால் மன்னர் ஹரி சிங் இந்தியாவின் இராணுவ உதவியை கோரினார். இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீரை இணைக்க அதன் மன்னர் ஒப்புக்கொண்டதால் இந்தியா தன் இராணுவத்தை ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்பியது. இதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடைபெற்றது. இந்திய இராணுவம் ஜம்மு காஷ்மீரில் நுழைவதற்குள் பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் பஷ்தூன் மக்கள் வடக்கு நிலங்கள் முழுவதையும் மற்றும் மேற்கு காஷ்மீரில் சில பகுதிகளையும் கைப்பற்றியது. பாகிஸ்தானால் கைப்பற்றப்பட்ட காஷ்மீரின் மேற்கு பகுதி தற்போது ஆசாத் காஷ்மீர் என்று பாகிஸ்தானால் பெயரிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பிரதேசமானது பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். பாகிஸ்தானால் கைப்பற்றப்பட்ட சில பகுதிகளை தவிர லடாக் உட்பட காஷ்மீரின் பெரும்பான்மையான பகுதிகளை இந்திய இராணுவம் கைப்பற்றியது. போருக்கு பின்னர் காஷ்மீரின் மன்னருடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் மாநிலமாக இணைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்காலிக தீர்வாக இந்தியாவும் பாகிஸ்தானும் எந்தெந்த பகுதிகளில் தமது கட்டுப்பாட்டை கொண்டுள்ளதோ அதன் அடிப்படையில் 1972ஆம் ஆண்டு இரு தரப்பிலும் இயக்கப்பட்ட சிம்லா ஒப்பந்தப்படி எல்லை கட்டுப்பாட்டு கோடு, அதாவது ஆக்சுவல் லைன் ஆஃப் கண்ட்ரோல் நிர்ணயம் செய்யப்பட்டது. இவ்வாறு போர் நிறுத்த கோடே லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்லை கட்டுப்பாட்டு கோடாக மாறியது. ஆங்கிலேயரிடம் இருந்து இந்தியா விடுதலை பெற்ற ஆண்டே அக்டோபர் 22, 1947 முதல் டிசம்பர் 31, 1948 முடிய நடந்த இந்தியாவுக்கும் காஷ்மீருக்கும் நடைபெற்ற போரானது முதலாவது இந்தியா காஷ்மீர் பாகிஸ்தான் போர் என அழைக்கப்படுகிறது. இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் 1947 வார் ஆஃப் 1947 என்று சொல்லப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் தலையிட்டு இந்தியா பாகிஸ்தான் போரை ஜனவரி 1, 1948 முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்தியா பாகிஸ்தான் என பிரிந்த நாடுகளில் ஒன்றான பாகிஸ்தான் மீண்டும் இரண்டானது. இந்தியாவின் இருபுறமும் இருந்த கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் இடையே மீண்டும் பிரிவினை நடந்தது. இந்தியாவின் உதவியுடன் 1971 நடந்த வங்கதேச விடுதலை போரின் பின் கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசம் என்ற தனி நாடானது. ஒரே நாடாக இருந்த இந்தியா பிறகு இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம் என மாறியது. இதில் காஷ்மீர் தான் தற்பொழுது மிகப்பெரிய சிக்கலான ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. இதில் 1947 முதல் 2025 வரை தொடர்ந்து போர்கள் மற்றும் பிரச்சனைகள் நடந்து வருகின்றன. அவைகள் 1947 இருந்து 1948 காஷ்மீர் பிரச்சனை காரணமாக முதல் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது. அதன் பிறகு 1965 இரண்டாவது போர் காஷ்மீரை கட்டுப்படுத்துவதற்காக நடந்தது.
அடுத்து 1971ஆம் ஆண்டு மூன்றாவது போர். பாகிஸ்தானின் கிழக்கு பகுதியின் சுதந்திர போராட்டம் காரணமாக பங்களாதேஷ் உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது. அதனையடுத்து 1999ஆம் ஆண்டு கார்கில் போர். பாகிஸ்தான் படைகள் இந்திய எல்லையை கடந்ததால் ஏற்பட்டது. 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே விமான தாக்குதல்கள் நடந்தன. தற்போது 2025 பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.